ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ChatGPT வந்து ஹூ இஸ் ஷீன்னு சொல்லி கேட்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன ரிசல்ட்லாம் கொடுக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஆர்கே வெர்ஷன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம் ஹூ இஸ் ஷீன்னு சொல்லிட்டு கேட்போம். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. அதிகமாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ போட்டதில்லை. மை ஃபஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம கேட்கலாம். ஃபஸ்ட்டு இது இங்கிலீஷில் தான் வருது, பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. Shivan, also spelled Shiva or Sivan, is one of the main gods in Hinduism. Here's a short explanation. Lord Shiva is known as the Destroyer, or the Transformer among the Trimurti, which also includes Brahma, the creator, and Vishnu, the preserver. He represents power, transformation, meditation, and balance in the universe. He lives on Mount Kailash with his wife Parvati and sons Ganesha and Kartikeya. Common symbols: Trishul, trident; his weapon, snake around his neck, symbolizes control over fear and death. Ganga river flowing from his hair represents life and purity. Third eye symbolizes wisdom and destruction of evil. Would you like me to tell you the story or meaning behind Lord Shiva's name Shivan? வாங்க நம்ம இதை வந்து தமிழில் கேட்போம். தமிழில் இதை நம்ம சர்ச் பண்ணுவோம். தமிழில் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி இதே ரிசல்ட் தான் கொடுக்கும். தமிழில் நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் இருக்குது. வாங்க நம்ம பார்ப்போம் அது வந்து என்ன சொல்லுதுன்னு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் பார்ப்போம். வாங்க தமிழில் இது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்கிலீஷை விட நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், பார்ப்போம். சரி, இங்கே சிவன் பற்றி தமிழில் விளக்கம். சிவன் சிவன் என்பது இந்த மதத்தின் மிக பெரும் தெய்வங்களில் ஒருவராகும். அவர் திருமூர்த்திகள ஒருவராக கருதப்படுகிறார். பிரம்மா உருவாங்குபவர், விஷ்ணு பாதுகாப்பவர், அழிப்பவர் அல்லது மாற்றவர். சிவனின் முக்கிய அர்த்தம்: சிவன் என சொல்லின் பொருள் அமைதி, புனிதம், கருணை மிகு ஒருவர் என்பதாகும். அவர் அழிப்பவர் என சொல்லப்படுவது தீமை, அறியாமை, பாவம் போன்றவற்றை அழித்து புதிய நன்மையை உருவாக்குவது குறிக்கும். சிவனின் அடையாளங்கள்: திரிசூலம் அவரது ஆயுதம், பாம்பு அவரது கழுத்தில் இருக்கும், இது பயம் மற்றும் மனத்தை வென்ற சக்தியை குறிக்குது. கங்கை அவரது ஜடையில் இருந்த பாயம், இது உயிர்கொடை, புனிதம் ஆகியவற்றின் அடையாளம். மூன்றாவது கண் ஞானத்தையும் தீயதை அழிக்கும் சக்தியையும் குறிக்குது. நந்தி அவரது வாகனம். குடும்பம்: பார்வதி தேவி, மனைவி கணேசன் மற்றும் முருகன் மகன்கள். அவர் கைலாய மலையில் தங்குகிறார். விருப்பம் இருந்தா நான் சிவனின் பிறப்பு கதையையும் அல்லது அவருடைய ஒரு சிறந்த புராண கதையையும் தமிழில் சொல்லட்டா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.